அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஏரியாவில் வந்து யூனிட்ஸில் வந்து கேள்வி கேட்பாங்க. அதில் அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். சரிங்களா, அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஹெட்ஸு. அதிர்வெண் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. ஒன்று வந்து கேட்டொலி, அதாவது கேட்பொலின்னு சொல்லுவாங்க. அதோட ரேஞ்ச் எவ்வளோனா 20 முதல் 20,000 ஹெட்ஸ் அப்படின்றது தான் அதோடைய நம்மளோட காதால் கேட்கக்கூடிய ஒலி. சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒலின்னு அழைப்பாங்கன்னா சோனிக் ஒலி அப்படின்னு அழைப்பாங்க. சரிங்களா, இதே வந்து குற்றொலி, இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஹெட்ஸுக்கு குறைவாக இருந்தால் அதை வந்து குற்றொலின்னு சொல்லுவாங்க. இதை இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்ஃப்ராசோனிக் ஒலின்னு சொல்லுவாங்க. இதை மனிதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது, குற்றொலியை கேட்க முடியாது. அதே மாதிரி மீ ஒலியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமாக உள்ளதெல்லாம் மீ ஒலின்னு சொல்லுவாங்க. இதை முக்கியமாக எந்த உயிரினங்கள் வந்து கேட்குமோனா பார்த்தீங்கன்னா வவ்வாலு, டால்ஃபின், இது 2 தான் வந்து கேட்கக்கூடியது. இந்த ஒலி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மீ ஒலியை அல்ட்ராசோனிக் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீ ஒலி வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால கேட்க முடியாது. அதே சமயத்தில் வந்து குற்றொலியும் கேட்க முடியாது. மீ ஒலி குற்றொலி ரெண்டையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கேட்க முடியாது. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா மீ ஒலி குற்றொலி மனிதனால் கேட்க முடியுமானா முடியாது. சரிங்களா, அடுத்து குற்றொலியின் பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னா பூமியோட கண்காணிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் மனிதனுடைய இதய செயல்பாடு எப்படி இருக்கா அப்படின்றதுக்காக செக் பண்ணுறதுக்கு இந்த மனித இதய செயல்பாட்டில் பயன்படுகிறது. அதே மாதிரி இந்த மீயொலியோடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனோகிராஃப் அப்படின்ற மருத்துவ பயன்பாட்டு கருவிகளில் பயன்படுகிறது. கடலின் ஆழத்தை அறிவதற்கும் நீர்மூழ்கி கப்பலில் கண்டறிவதற்கும் பயன்படுகிறது. சரிங்களா, நன்றி.